அன்பு உறவுகளுக்கு இரவு வணக்கம். நைட்டு தோசை வேறு லெவலில் இருக்குது. நானே சுட்டு வச்சு வீடியோ போட்டாலும் எப்படியும் ஆறிடுதப்பா. தோசை வேறு லெவலில் இருக்குது. பார்த்தீங்களா? தோசை தொட்டுக்க வேர்க்கடலை சட்னி வேறு லெவலில் இருக்கும். அருமையாக இருக்குது. ஹோட்டலில் வாங்கின கிரேவி செமையாக இருக்குல்ல? எல்லாத்தையும் இன்றைக்கி மிக்ஸ் பண்ணி ஒரு அடி அடிக்க போகிறோம். ஓகே, வாங்க சாப்பிடுவோம். வீடியோ பிடிச்சா ஒரே ஒரு லைக் ஒருத்தர் போடுங்க. தோசை நிறையா இருக்குது, எல்லோரும் சாப்பிடுவாங்க. அதுவும் அந்த வேர்க்கடலை சட்னி வேறு லெவலில் இருக்கும். சூப்பராக இருக்கும். கிராமத்தில் உள்ளவங்களுக்கு தான் இதோட அருமை தெரியும். பாருங்க, சூப்பராக இருக்குது. இது வந்து கோழியில் வந்து அது ஏதோ சொல்லுவாங்களே, கோழி ஈரல் குழம்பு, சிக்கன் ஈரல் குழம்பு அப்படின்னு சொன்னாங்க. நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா சாப்பிட்ருக்கேன், அதனால் இன்றைக்கி வாங்கிட்டு வந்தேன். நேரத்தும் சாப்பிட்டேன், அதனால் வாங்கிட்டு வந்தேன். சாப்பிட்டுட்டு ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகேவா? கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தேங்காய் சட்னி, இது வேர்க்கடலை சட்னி, தக்காளி சட்னி, அந்த மாதிரி வெரைட்டியாக சாப்பிட பிடிக்குமா? இதேமாரி சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, அந்த மாதிரி கிரேவி ஐட்டம் பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பாய். வீடியோ பிடிச்சா ஒரே ஒரு லைக் ஒருத்தர் போடுங்க. தோசை ரெடியாக இருக்குது, டக்குன்னு சாப்பிடுவோம். ஓகே, பாய்.